எனவே நண்பர்கள் எல்லாம் கூடி நடத்துகிற ஒரு உற்சாக திருவிழாவில் நான் பங்கெடுத்திருக்கிறேன். எனவே மிகச்சிறந்த விழாவை நடத்தி இருக்கிற அவர்களை மிகுந்த கரவொலிகளால் நீங்கள் கௌரவிக்க வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சிவகாசியில ஒரு கூட்டத்துக்கு நான் பேசப்பட்டேன். உங்களுக்கு கூட கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும். அவன் டைப்பா எல்லாத்தையும் வரவேற்கிறான், பார்த்துருக்கீங்களா? அப்படி நான் போய் மேடையில போய் ஏறின உடனே ஒரு ஆள் உயரத்துக்கு சீரு வெடிக்கட்டை தூக்கிட்டு வந்தான் தான் வந்து நின்று பட்டாசு தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பாக தலைமை அண்ணன் கவிஞர் ஜிவி அவர்களுக்கு இதை நான் அறிவிக்கிறேன் அப்படின்னு அறிவித்தார். அவர் ரொம்ப மகிழ்ச்சியா தான் இருந்தாங்க. எனக்கு இப்போ ரொம்ப பதட்டமா போச்சு. ஏன்னா பக்கத்துல பாக்குற வேற ஒருத்தன் தீப்பெட்டி தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பாக ஒரு தீப்பெட்டியை தூக்கிட்டு வந்தான். அவன் வந்து அண்ணன் அணிவித்த பட்டாசை தீப்பெட்டி தயாரிப்போட சங்கமாக நான் பற்ற வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்னடா பண்றேன் பயந்துட்டு இருந்தேன். சொன்னா அப்படிலாம் பண்ண மாட்டேன் சார், சும்மா ஒரு நகைச்சுவைக்காக தான் சார் நான் பண்ணேன் அப்படின்றான். இப்போ நம்ம மாதிரி என்ன நினைக்கிறான்னா, பார்ப்பதற்காகவே கூட்டம் கொடுக்கிறான், கொண்டாடுவதற்காகவே நாட்களை எழுதி கொண்டிருக்கிறான். நட்சத்திரங்கள் பின்னால் ஓடிவிட்டு உண்மையான ஹீரோக்கள் பின்னால் அவன் போக மறுக்கிறான். ஆனால் நான் சொல்லுகிறேன், எந்த விழாவை நடத்தினாலும் ஜே ஜே என்று நடத்த வேண்டும் என்று நாங்கள் சொல்லுவோம். ஜே ஜே கல்லூரியிலேயே நடக்கிற விழா என்றால் இதை பற்றி நாம் கொஞ்சமும் அச்சப்பட வேண்டியதில்லை. நீங்கள் எப்படி இந்த அரங்கத்துக்குள் வந்து அமர்ந்தாலும் எனக்கு கவலை இல்லை. ஆனால் ஒரு அருமையான விழாவில் கலந்து கொண்டிருக்கிறோம் என்கிற பெருமிதத்தோடு நீங்கள் வெளியே செல்ல வேண்டும் என்று நான் முதலில் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பாரதியின் பிறந்த நாள் மட்டுமல்ல, பல இளைய பாரதிகள் பிறந்திருக்கிறார்கள் என்பதற்கான அடையாளமான நாள் என்று நீங்கள் சொல்கிறோம். நான் மேடைகளிலே சொல்லுவதுதான் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. இப்போது இந்த வரிசையில் இருக்கிற நீங்கள் அடுத்த 20 ஆண்டு கழித்து தமிழ்நாட்டின் மேடைகளில் இந்த வரிசையில் வந்து அமர்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். அப்படி வர வேண்டும், வளர வேண்டும் என்று நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பாரதியை பற்றி நண்பர்கள் பேசுகிற போல சொன்னாங்க. நிறைய பேருக்கு தெரியும், கொஞ்சம் பேருக்கு தெரியாது. ஒரு சினிமா பாட்டுல சொன்னான், சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன பிள்ளையும் சொல்லும். சுப்பிரமணிய பாரதி யாரும் கேட்டு பாருங்க, இவங்க ஒரு மார்க்கு கொஸ்டின்ல விட்டதெல்லாம் கேட்டுட்டே இருக்காங்க என்று நிறைய பேர் நினைச்சுட்டே இருப்பாங்க. இன்னும் சில பேர் அது யாருங்க பாரதி அப்படின்றாங்க. சில பேருக்கு பாரதி எப்ப ஞாபகத்துக்கு வருவான்னா, மாட்டுடை போட்டிக்கு போடும்போது தான் ஞாபகத்துக்கு வருவான். எனக்கு தெரிஞ்சு எவனுக்கும் அவன் சைஸுக்கு கோட்டை அமைஞ்சதா இது வரைக்கும் வரலாறே கிடையாது. பெரிய சைஸ் கோட்டா போட்டுக்கிட்டு இந்த பக்கம் தாழ்பாச்சி வேட்டியை கட்டி விட்டு மயில வேற மீசைய போட்டுருவாங்க. மாட்டுடை போட்டியில் நமக்கு அறிமுகமான வெறும் கேரக்டர் அல்ல மகாகவி பாரதி. மாறாக இந்த தமிழ் மண்ணில் மாற்றங்களை விதைக்க வந்த ஒரு சூரியன் என்று தயவுசெய்து நீங்கள் புரிந்து கொள்ளவர். அவனுடைய கவிதை, அவனுடைய பேச்சு, அவனுடைய வார்த்தை எல்லாம் சொல்லிக்கொண்டே போகலாம். பாரதியார் போன்ற கவிஞர்கள் தான் இன்றைக்கும் எங்களை போன்றவர்களை மேடையிலே ஏற்றி மேன்மைப்படுத்துகிறார்கள் என்றால், இளைய நண்பர்களை நான் சொல்லுகிறேன், பாரதியை வாசியுங்கள். உங்களுக்கு ஒரு தங்க நாற்காலியை அது தமிழ்நாட்டில் தருவித்து தரும் என்று தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இன்னும் சொல்ல போனால், வாய்ப்பாடு மாதிரி நம்ம எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டே இருக்கோம். ஓரோன் 1 ஈரோன் 2 3 4 கடகடன்னு அடிக்கிறான். சில பேர் மந்திரம் மாதிரியே படிப்பான், பார்த்திருக்கீங்களா? அவன் சொல்றதே தெரியாது. நான் அறந்தாங்கிலிருந்து புதுக்கோட்டைக்கு வரையில பார்த்தா அந்த போனை வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டே இருக்கான். சில பேருக்கு SMS வரணும்னா கையெல்லாம் நடுக்க ஆரம்பிச்சது. நான் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கான். ரொம்ப நேரம்ல எனக்கு இப்படி SMS வாங்கி வாங்கி பார்த்து நுத்து போய் நம்மால் ஒருத்த புதுக்கவிஞனாகி குரலே எழுதி அனுப்பிட்டான். என்னன்னா, SMS செய்வாரை ஒருத்தர், அவர் நானே SMS செய்து விடல் அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் எழுதிக்கிட்டே இருக்கிறான். இதெல்லாம் பிள்ளை களியாட்டங்கள், நமக்கு ஒரு கொண்டாட்டமாக இருக்கும். ஆனால் வாழ்வில் பட்டங்களோடு நாம் வந்து நின்று கொண்டு நமக்கு என்ன என்று யோசிக்கிற போது நம் தன்னம்பிக்கைக்கு சுடர் விடுகிறவன் பாரதி. செந்தமிழ்தேனி சிந்துக்கு தந்தை, அறம்பாட வந்த அறிஞன் என்றெல்லாம் பாரதிதாசன் அந்த பாரதியை பற்றி பேசியிருக்கிறான். எனவே தயவு செய்து வீட்டில் போய் இன்னும் நிறைய பாரதி குறித்து நீங்கள் வாசித்து பாருங்க. நமக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, ஆணும் பெண்ணும் சமமாக இருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் ஏடிஎம் கார்டுகள் எல்லோரிடத்திலும் இருக்கிறது. பைக்கை ஓட்டுறாங்க, ஆளுக போயிட்டே இருக்கிறோம். பெண்களை வந்து இன்றைக்கு பைக் ஓட்டுற ஆளு தனியாக எப்படி கரெக்டா தெரியும்னா, அப்படி நிறுத்தி தத்தி தத்தி பிரேக்கை போட்டுட்டு அப்படியே போனாங்கனாலே அவங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனால் நான் ஒன்று சொல்லுகிறேன், இந்த இடத்தை அடைவதற்கு தன் வாழ்நாளெல்லாம் பாடுபட்டவன் மகாகவி பாரதி. அவனோட வாழ்க்கை முழுதும் நிறைய இருக்கு. ஒரே ஒரு சின்ன விஷயம் தான்,
பாரதி தான் சொன்னான், வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார் என்று சொன்னார். ஆணும் பெண்ணும் நிகரென கொள்வதால் அறிவில் ஓங்கி மையம் தழைக்குமாம் என்று பேசினார். எனவே அப்படிப்பட்ட பாரதியை இன்னும் நீங்கள் கொண்டாடுங்கள். அப்புறம் கவிஞர் சொல்லிட்டே இருக்கிறாங்க. சதாசிவம், வீரமுத்து, வீர் முகமது, வெங்கடேசன் எல்லாம் பேசும்போது நான் சொன்னேன், உங்களுக்கும் சேர்த்து நான் சொல்லுகிறேன், படைப்பாளிக்கு மட்டும்தான் கொஞ்சம் கருவம் இருக்கு. சொன்னதையே சொல்பவை கிளிகள், சொந்த குரலில் பாடுபவை குயில்கள். அப்ப கவிஞர்களாக இருக்கிறவன் தான் ஒரு கம்பீரமா இருக்கணும். கண்டு பயப்படுவார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? ஒரு கவிதை எழுதிட்டு போயிட்டா மன்னர் பயப்படுவாரு நான் பார்த்திருக்கிறோம், மந்திரி பயப்படுவாரு பார்த்திருக்கிறோம், பக்கத்தில் இருக்கிற ஆள் பயப்படுவாரு பார்த்திருக்கோம். ஆனால் என் இளைய நண்பர்களே, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், மகாகவி பாரதியும் அவருடைய மனைவி செல்லம்மாள் பாரதியும் திருவனந்தபுரத்தில் இருக்கிற ஒரு மிருக காட்சி சாலைக்கு போனார்கள். இப்போது நான் சுவாரஸ்யத்துக்கான கதையல்ல, மாறாக பாரதியுடைய வளர்ப்பு மகள் என்று கருதப்படுகிற யதுகிரி அம்மாள் ஒருவர் பாரதியார் சரித்திரம் என்று எழுதியிருக்கிறார். பாரதியாரோட ஒய்ஃப் செல்லம்மா பாரதி ஒரு புக் எழுதியிருக்காங்க. அக்ரகாரத்து அதிசய மனிதர் என்று போட்டப்பட்ட வாரா பாரதியோடு பழகியதை எழுதியிருக்காங்க. இப்ப இதுல என்ன பாயிண்ட்னா, அவங்க சேர்ந்து போய் நிக்கிறாங்க. அந்த மிருக காட்சி சாலைக்குள் ஒரு சிங்கம் அப்படியே மூளையில போய் கிடக்கு. இப்ப யோசிச்சு பார்த்தா சிக்கலா தான் இருக்கும். பாரதி என்ன பண்ணாரு, அவர்கிட்ட போய், ஏ மிருகராஜா, நான் கவிராஜா வந்திருக்கிறேன், எனக்கு ஒரு வணக்கம் வைக்கிறேன். கவிஞனாலே லூசுன்னு நினைச்சேன், அதுக்கு மேல இருக்கிறானே, சிங்கத்துக்கிட்ட போய் வணக்கம் வைக்க சொல்லானே, அவனாவது கேட்பாங்களாடா? இல்லை, சிங்கம் சல்யூட் அடிச்சா என்னடா ஆகும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கான். நம்மை போலவே அப்படி சுற்றி இருந்தவர்களும் அப்படி நினைத்தார்கள். ஆனால் கவிஞனுக்கான கம்பீரம் பாருங்கள். இவன் சொன்ன அடுத்த நிமிடம் அந்த சிங்கம் சிரித்தெழுந்து வந்து ஒரு அருமையான கர்ஜனை செய்து தன் கால்களை தூக்கி வணக்கம் வைத்த போது, இவன் சாதாரண மனிதன் அல்ல, பிறகு பேசப்படக்கூடிய மாபெரும் கவிஞன் என்று அந்த மிருகக்காட்சி சாலைக்கு வந்தவர்கள் எல்லாம் கொண்டாடினார்கள் என்று எழுதுகிறார்கள். என்றால் கவிஞனுக்கு வரலாறு நிறைய இருக்கிறது. நீங்களும் அப்படி கவிதை எழுத வேண்டும், கொண்டாட வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய இளைஞர்களின் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. நிறைய கவிதைகளை நல்லா எழுதிட்டே இருக்காங்க. யோசிக்காததையெல்லாம் நம்முடைய இளைஞர்கள் யோசிக்கிறாங்க. அதாங்க கவிதை. எல்லோரும் பார்த்த ஒன்றிலிருந்து எவருக்கு புதிதாக பார்க்க தெரிகிறதோ அவன் தான் கவிஞன். ஒரு வரி, ஒரு ஹைக்கூ அவர்கள் எப்படி உச்சத்துக்கு கொண்டு போகுங்கிறதுக்காக ஒன்று சொல்றேன். ஒரு பையன் எழுதினாரு, காளானை பார்த்து, காளானே காளானே கோமாளி காளானே, நேற்று பெய்த மழைக்கு இன்று வந்து குடை பிடிக்கிறாயே கோமாளி காளானே. இதை பார்த்தா சாதாரணமா தெரியும், இருக்கிறது அப்படியே சொன்னால் அது விஞ்ஞானம், அதற்குள்ள ஒரு புதுமையை சொன்னால் கவிதை. அவர் தான் பாரதியுடைய வாரிசு. அதை விட ஒரு ஆச்சரியம், ஆலமரத்துல இருந்து நம்மாரு தம்மடிச்சாரு ஒரு மாணவர். அவருக்கு திடீர்னு ஒரு கவிதை வந்திருக்கு. அவர் சொல்றாரு, எந்த கிளி ஏமாற்றியதோ, அவரோட ஐக்கு பாருங்க, எந்த கிளி ஏமாற்றியதோ ஆலமரம் கூட தாடி வைத்திருக்கிறது அப்படின்னு அவர் ஒரு கவிதை எழுதினார். இதை விட உச்சம் என்னவென்றால், 2 தண்டவாளங்கள் எங்கேயாவது சந்திச்சுக்கிட முடியுமா? முடியாது. ஆனால் அதற்கும் ஒரு ஹைக்கூ எழுதினார் ஒரு நண்பர். 2 தண்டவாளங்கள் சந்தித்துக் கொண்டன, பழைய இரும்பு கடை என்று அவர் எழுதுகிறார். என்றால் சிந்தனையை தூண்டி விடுவதுதான் கவிதை. இன்னும் சொல்லப்போனால், ஒருவனின் மனதுக்குள் இருப்பது இன்னொருவனின் மனதுக்குள் போய் கைப்பது, அதுதான் கவிதை. மகாகவி பாரதி கவிதை எழுதினான், தேசத்திற்காக பாடுபட்டான், புத்தகங்களை கொண்டாடினான், மகளிரை தூக்கி பிடித்தான். அவனோட வரலாறு முழுக்க நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும். அவனுக்கு ஒரு 100 ரூபாய் கொடுத்தாரு. யாரு? ஒரு மன்னர். பெரிய பெரிய மூட்டையோட வந்துட்டாங்க, வந்து இறக்கி வைக்கிறாரு. அவங்க ஒய்ஃப் செல்லம்மாள் பாரதி பார்த்தா, அப்பா பார்த்தாண்டா நம்ம வீட்டுக்கு முட்டை மூட்டையா கொண்டு வந்திருக்காங்க, அது இவர் காசியில வேற போயிட்டு வந்திருக்காரு, இப்ப பட்டு புடவையா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவசர அவசரமா ஓடி வந்து பிரிச்சாரு. இருந்தாலும் பாரதியை பத்தி தெரிஞ்சதுனால, மன்னர் உங்களுக்கு காசு கொடுத்தாராம் அப்படின்னு கேட்டார். இவர் எப்பவுமே கொஞ்சம் ஸ்டைலா தான் சொல்றாரு. தந்தார், 100 தந்தார் அப்படின்னாரு. சார், இந்த 100ல பாக்கி இருக்கிறது அப்படியா அப்படின்னாரு. மடியில இருந்து அவளுக்கு ஒரு 20 ரூபாய் கொடுத்துட்டாங்க. இதையாவது தேர்ந்தெடுங்க, ஒரு 4 நாளைக்கு நம்ம வீட்டுக்கு சாப்பாடு அப்படின்னு முடிவு பண்ணிட்டு, சரி எனக்கான பரிசை கொடுங்கள் அப்படின்னாரு. அதோ கட்டுக்கட்டாக இருக்கிறது, பிரித்துக்கோள் செல்லமா அப்படின்னாரு. போய் பிரிச்சு பார்த்தா அத்தனை புத்தகமா இருக்கு. நம்ம நொந்து வச்சோ ஏற்கனவே உள்ளதை அடுக்கி வச்சு தானே கரையாந்து நிறுத்திட்டு இருந்தேன், இப்போ வேற புடவை கொண்டு வந்தான்னு பார்த்தா நீ புத்தகத்தை கொண்டு வந்திருக்கேன்
எங்கே என்றார். நெஞ்சில் வைத்துக் கொள்ளுங்க நண்பர்களே. பாரதி சொன்னான், செல்லம்மாள் தற்காலிகமாக உனி கொண்டாடுகிற கரிகை பட்டு புடவைக்கு ஏங்கி கிடக்கிறாய். ஆனால் இந்த புத்தகங்களை எல்லாம் படித்துவிட்டு பாரதி படிக்கிற கவிதையை சுதந்திரம் அடைந்த தேசத்தில் கொண்டு போய் நீ கொடுத்தால் ஒவ்வொரு கஜானாவில் இருந்தும் உனக்கு லட்சம் பொன் பரிசாக கொடுப்பார்கள். அப்படி ஒரு ஆகப்பெரிய லட்சியவாதியை நீ கைப்பிடித்திருக்கிறாய் என்று தெரிந்து கொள் என்றான். என்றால் வறுமையை தின்று வெற்றி பெற முடியும் என்று நிரூபித்தவன் பாரதி. அவனுடைய 39 வயதுக்குள் யாரும் சாதிக்க முடியாதை சாதித்தான். அதனால்தான் இன்றைக்கு வரைக்கும் நாம் அவனை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அவன் இறந்த போது எத்தனை பேர் இடுகாட்டில் இருந்தார்கள் என்று கவிஞர் வைரமுத்து கவிராஜன் கதை என்று ஒரு வரியில குறிப்பிட்டிருக்கார். அதான் லாஸ்ட் வரி, போய் படிச்சுக்கோங்க. அவர் சொல்றாரு, 12 பேர் கூட இருந்தாங்க. அவர் சொன்னார், அவன் பிணத்தின் மீது மொய்த்த ஈக்களின் எண்ணிக்கை கூட ஆட்கள் இல்லையே என்று கவலைப்பட்டார். நடு சாமத்தில் 12 பேரோடு செத்து போன பாரதி இன்றைக்கு இத்தனை ஆண்டு கழித்தும் கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கிறான் என்றால் அவனுக்குள் இருக்கிற கவிதையும் எழுத்தும் தேசப்பற்றும் மக்கள் ஒற்றுமையும் பெண் விடுதலையும் தான். எனவே அந்த பாரதியை நாம் தொடர்ந்து கொண்டாடுவோம். அப்படி கொண்டாடுவதற்கு கிடைத்த உற்சாகமான வாய்ப்பு தான் இது என்று நீங்கள் பாருங்கள். தயாநிதி சார் சொன்னார், உங்களுடைய தாளாளருக்கு மீண்டும் நாங்கள் ஒரு முறை நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அது எதற்கென்றால் ஆயிரக்கணக்கான ரூபாய் செலவழித்து புத்தகத்தை வாங்கி வைத்ததற்காக, தேர்ந்தெடுத்ததற்காக தயாநிதி சாருக்கும் நூலகருக்கும் நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கும் நாங்கள் நன்றி தெரிவிக்க விரும்புகிறோம். அந்த புத்தகங்களை எடுத்து நீங்கள் படித்து பார்த்துவிட்டு இன்னும் சில கவிதைகளோடு அடுத்த பாரதியார் பிறந்த நாளை கொண்டாடினான் என்று சொல்லி நிகழ்வின் வெற்றிக்கு உழைத்திருக்கிற அனைத்து நண்பர்களுடைய வேர்வை துளிகளையும் தொட்டு என் நெற்றிக்கு பொட்டா வைத்துக் கொண்டு நான் விடைபெறுகிறேன். வாழ்க பாரதி, வாழ்க அவருடைய புகழ், வெல்க அவருடைய இலக்கிய பணி, வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணி திருநாடு. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.